வேண்டாடா. பார்வதி, தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத. அண்ணி, இப்படி அசிங்கப்பட்டு வாழ்றதுக்கு நான் ஒரேடியா செத்து போறேன். இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்பவும் சொல்றேன், இவரை மில்லு வாங்க மட்டும் ஒத்துக்கலன்னா கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சிவா, அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உனக்கு ஒரு புள்ள இருக்கான், அவனுக்கு நீங்க ஏதாவது செய்ய வேண்டாமா? நாளைக்கு இவகிட்ட அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டா பெரியப்பாக்கு உதவியா இருந்தாருன்னு சொல்லுவாளா? என்னடா, உனக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டாமா? உனக்காக தானே பார்வதி இவ்ளோ பாடுபடுறா. சிவா, தயவு செஞ்சு சொல்றது கேளு. பேசாம இவ சொல்ற மாதிரி கையெழுத்து போடுற வழிய பாரு. ஏய், இங்க பாரு, இப்ப உனக்கு என்னடி? அந்த ரைஸ் மில் வாங்கணும், அவ்வளவுதானே? இல்லனா நீ செத்துருவல்ல. நீ உயிரை தாண்டி எடுத்துக்கிட்டு இருக்க. வந்து கையெழுத்த போட்டு தொலைக்கிறேன். ஆக மொத்தம் நம்ம குடும்பத்துக்குள்ள சுத்தமா நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. இனிமே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. கூட்டிட்டு வந்து தொலைங்க காவல. பெரிய பிசினஸ் அதை உருவாக்கணும் சார். இதுக்கப்புறம் 24 ஹவர்ஸும் என் கவனம் இதுல தான் சார் இருக்கும். முக்கியமா உங்களோட உழைப்பும் உங்களோட அறிவும் தான் நமக்கு தேவை. என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நான் என்னோட முழு உழைப்பையும் கொடுப்பேன். இது போதுங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். இன்னிலிருந்து நம்ம வேலையை பிரிச்சுக்கலாம். சரிங்க சார். அக்கௌண்ட்ஸ், பிசினஸ் மீட் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு அதுல நல்ல அனுபவம் இருக்கு. நீங்க களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. உங்க அனுபவம் அதுல தான் இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த ஏரியால ஹோட்டல் இருக்கு, யார் யார் வீடு இருக்குன்னு தெரியும். அதனால டெலிவரி எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. கதிர், சரிங்க சார், பண்ணிடலாம். அப்படின்னா நான் ஆபீஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க குடோன்ல இருந்து வேலையை பாத்துக்கோங்க. எனக்கு அதை பத்திலாம் நல்லா தெரியும் சார், நான் பாத்துக்கிறேன். கதிர், நான் உங்களை இந்த மாதிரி வேலை செய்ய சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க 5 lakhs மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. 5 lakhsக்காக நீங்க ஒர்க்கிங் பார்ட்னரா ஜாயின் பண்ணிருக்கீங்க. மீதி 5 lakhs கொடுக்கும்போது நீங்க ஈக்குவல் பார்ட்னரா ஆக முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நான் உங்களை ஏமாத்தல கதிர், பட் இதுதான் ஒர்க்கிங்கோட ரூல்ஸ். சார், நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை சார். லைஃப்ல ஒரு ஓனரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். இது ஒன்றும் படம் இல்லையே ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறதுக்கு. நான் உழைக்க தயாரா இருக்கேன். ஆனா நான் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் ஈக்குவல் பார்ட்னர் ஆகிறேன். அது வரைக்கும் இதை பத்தி வெளியே யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாம். சரி கதிர், நீங்க சீக்கிரமா ஒரு தனி ஏஜென்சிக்கு முதலாளியா மாறுவீங்க. அப்புறம் லோடெல்லாம் கரெக்டா வந்துருச்சான்னு போய் பாத்துருவோம். சரிங்க சார். ஏய், பாத்துப்பா. சாரி சார். என்ன கால்ல போட்டிருப்ப. கதிர், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. போங்க போங்க கதிர், பார்த்து வேலை செய்டா. சாரி சார். இங்க பாருங்க கதிர், நாம 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். எவ்வளவு சிலிண்டர் போகுது, எவ்வளவு சிலிண்டர் வருதுன்னு எல்லா கணக்கையும் பக்காவா பார்க்கணும். ஓகே, எதுவா இருந்தாலும் மேனேஜர் கிட்ட சொல்லு.
அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார். சரியா? ம். வரேன். சார், இனிமே எந்தெந்த இடத்துக்கு சிலிண்டர் போகுதுன்னு நீங்க தான் கணக்கு எடுக்கணும். மூர்த்தி சார் கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க சார், மறந்துடாதீங்க. ஆ, ஓகே சார், நான் வரேன். கதிர் 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 ஏந்திர டைம் ஆகுது. கதிர் ம். கதிர் டைம் 7 ஆகுது. ஏந்திரு கதிர். தூக்கம் வருதா உன்ன? கதிர் கதிர் உன்ன ஏய், மறுபடியும் தூங்குறியா? திரும்ப தூங்குறியா நீ? இரு உன்ன காது மூடிட்டா தூங்குற உன்ன?